அதிகாலையில் இங்கு வந்து இப்போ சோதனை நடந்து கொண்டிருக்கு. கடந்த 3/5/2024 கோயம்புத்தூரில் குற்ற எண் 123/2024 ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. ஆனால் காவல்துறையினர் இவருக்கு அழைப்பானை எதற்கு அனுப்பினார்கள் என்றால், சாட்சி சொல்ல வாருங்கள், உங்களை சாட்சியாகத்தான் சேர்த்திருக்கிறோம் என்று கோயம்புத்தூர் காவல்துறையினர் சொன்னார்கள். இது உண்மையான தகவல். கைது செய்யப்பட்ட பின்னர் என்ன ஆனார், ஏது ஆனார், எந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார், தில்லியில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாரா இல்லையா, அவருடைய வீட்டுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா இல்லையா, எல்லாமே பெரிய கேள்விக்குறியாயிருச்சு. நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு அத்துமீறல்கள், குறிப்பாக பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்படுகின்ற அத்துமீறலுக்கு எதிராக புகார் தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் புதுதில்லிக்கு சென்றார். புதுதில்லியில் போய் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ஒரு முறையீடு அளிச்சிருக்காரு. அப்போ இந்த சட்டப்பிரிவுகள் எதுவுமே இவருக்கு பொருந்தாது என்பதால் நேற்றே திருச்சி காவல்துறை என்ன செய்கிறாங்கன்னா, அதிரடியாக 114 அப்படிங்கிற ஒரு சட்டப்பிரிவை சேர்க்கிறாங்க. அதாவது தூண்டி விட்டார், உடந்தையா இருந்தார். அவர் சட்டப்பிரிவுகள் அனைத்துமே சவுக்கு சங்கருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட சட்டப்பிரிவுகள் தான். இவருக்கு எதிராக எந்த சட்டப்பிரிவுகளுமே பொருந்தாது. இல்லை, இது ஒரு வகையான உளவியல் சித்திரவதை, இது ஒரு வகையான மிரட்டல், இது ஒரு வகையான அச்சுறுத்தல். இது செய்ய 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 அவருக்கான ஆதரவு கூடிக்கொண்டிருக்கும். ஊடகவியலாளர்கள் விழிப்பா இல்லைன்னு தான் நான் கருதுறேன். இன்னைக்கு ரெட்பிக்ஸ் ஜெரால்டுக்கு நடக்கிறது, நாளைக்கு எல்லா மூத்த பத்திரிகையாளர்களுக்கு நடக்கும். ரெட்பிக்ஸ் ஊடகத்தினுடைய ஆசிரியர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுடைய இல்லத்தில் தற்பொழுது காவல்துறை சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் உள்ள கம்தார் நகரில் உள்ள 4ஆம் தளத்தில் அமைந்துள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் காவல்துறையினர் திருச்சி நீதிமன்றத்திலிருந்து சோதனைக்கான உத்தரவை பெற்று இன்றைக்கு அதிகாலையில் இங்கு இப்போ சோதனை நடந்து கொண்டிருக்கு. கடந்த 3/5/2024 கோயம்புத்தூரில் குற்ற எண் 123/2024 ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அது இவர் நெறியாள்கை செய்தார், ஒரு சவுக்கு சங்கர் என்பவரை இவர் நெறியாள்கை செய்தார் என்ற காரணத்திற்காக இவரும் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டதாக பேசப்பட்டது. ஆனால் காவல்துறையினர் இவருக்கு அழைப்பானை எதற்கு அனுப்பினார்கள் என்றால், சாட்சி சொல்ல வாருங்கள், உங்களை சாட்சியாகத்தான் சேர்த்திருக்கிறோம் என்று கோயம்புத்தூர் காவல்துறையினர் சொன்னார்கள். இது உண்மையான தகவல். அவருக்கு சாட்சிக்கான அழைப்பானையும் எங்களிடம் இருக்கிறது. அப்போ அந்த வழக்கு தொடுக்கப்பட்ட நேரத்திலேயே கோயம்புத்தூரில் காவல்துறையினர் சொன்ன தகவல் என்னவென்றால், ரெட்பிக்ஸ் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் இந்த வழக்கில் சாட்சியாக மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளார், சாட்சிக்கான அழைப்பானை உங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது, நாங்கள் அழைக்கும் பொழுது நீங்கள் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அழைப்பானையை அனுப்பிட்டாங்க, அவ்வளோதான். அப்போ அதற்கு பின்னர் நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு அத்துமீறல்கள், குறிப்பாக பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்படுகின்ற அத்துமீறலுக்கு எதிராக புகார் தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் புதுதில்லிக்கு சென்றார். புதுதில்லியில் போய் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ஒரு முறையீடு அளிச்சிருக்காரு. அதனுடைய பொறுப்பில் உள்ள தலைவர்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருந்த பொழுது கடந்த 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சரியாக இரவு 11 மணி அளவில் அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பின்னர் என்ன ஆனார், ஏது ஆனார், எந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார், தில்லியில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாரா இல்லையா, அவருடைய வீட்டுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா இல்லையா, எல்லாமே பெரிய கேள்விக்குறியாயிருச்சு. எல்லாமே ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அவர் மனைவியோட துண்டிக்கப்பட்ட தொடர்பு கடைசி வரைக்கும் எந்த தொடர்புமே எடுக்க முடியலை. திருச்சியில் ஒரு புகார் பதிவு செய்யப்படுது. ஒரு காவல்துறை துணை கண்காணிப்பாளர், பெண் கண்காணிப்பாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இவரும் அதில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். அப்போ எப்போதும் போல 294B, அதாவது 294B அவதூறாக பேசுறது அல்லது கெட்ட வார்த்தையால் பேசுறது, 353 அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், 67 தகவல் தொழில்நுட்ப சட்டம், 4 சட்டப்பிரிவு பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தலை தடுக்கும் சட்டம், இது போன்ற சட்டப்பிரிவுகள் தான் இருந்துச்சு. அப்போ இந்த சட்டப்பிரிவுகள் எதுவுமே இவருக்கு பொருந்தாது என்பதால் நேற்றே திருச்சி காவல்துறை என்ன செய்கிறாங்கன்னா, அதிரடியாக 114 அப்படிங்கிற ஒரு சட்டப்பிரிவை சேர்க்கிறாங்க. அதாவது தூண்டி விட்டார், உடந்தையா இருந்தார். அவங்க காவல்துறை தொடுத்த அந்த முதல் தகவல் அறிக்கை என்பது வேறு. முதல் தகவல் அறிக்கையில் உள்நோக்கத்தோடு 114 இந்திய தண்டனை சட்டம் என்ற ஒரு சட்டப்பிரிவை சேர்த்து ரெட்பிக்ஸ் ஜெரால்டை எப்படியாவது இதில் கொண்டு வந்துடணுங்கிறதுக்காக அவங்க தலைப்படுத்தி நேற்று அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவங்க நேற்றே நீதிமன்றத்தில் அவருடைய வீடு மற்றும் அலுவலகத்தை சோதனையிடுவதற்காக ஒரு மனு தாக்கல் செய்திருந்திருக்காங்க. அந்த மனு நேற்று மாலை வரை அந்த மனுவில் எவ்வகையான உத்தரவும் பிறப்பிக்கப்படாத நிலையில் இரவு அல்லது மாலை நேரத்தில் ஏதாவது கையெழுத்தாகி இருக்கலாம். அவங்க நீண்ட நெடிய பயணம், நீங்கள்
10ஆம் தேதியிலிருந்து ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்டு அவங்களுடைய மனைவி வந்து திருச்சியில் தான் இருந்தாங்க. எப்படியாச்சும் திருச்சி கொண்டு வருவாங்கன்னு ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டு திருச்சியில் போய் காத்துக்கிட்டே இருந்தாங்க. உணவு உறக்கம் ஓய்வு இல்லாமல் காத்துக்கிட்டே இருந்தாங்க. நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வரைக்கும் அவருடைய மகன் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இப்போ கல்லூரியில் வந்து அனுமதிக்காக வந்து கொடுத்துருக்காரு. அப்போ மகனும் இருக்காரு. அவருடைய ஒரு பெண் அயல் நாட்டில் இருக்காங்க. அப்போ அந்த குடும்பமே ஒரு நெருக்கடியான நிலையில் பரிதவிப்பாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அவங்க பயணம் செஞ்சு ஒரு கடுமையான பயணமாக உடல் சோர்வாக வந்து இன்றைக்கு உறங்க கூட இல்லை, உறங்குறதுக்குள்ளே திருப்பி காவல்துறை இங்கே வந்து சோதனை என்ற பெயரில் வந்திருக்கிறார்கள். சோதனைக்கான உத்தரவு நகலை காட்டியிருக்கிறார்கள். சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது வீட்டுக்குள் இருக்கிறார்கள். அப்போ சோதனையான முடிவு இது முடிஞ்ச பின்னாடி சட்டப்பிரிவுகள் அனைத்துமே சவுக்கு சங்கருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட சட்டப்பிரிவுகள் தான். இவருக்கு எதிராக எந்த சட்டப்பிரிவுகளுமே வந்து பொருந்தாது. சட்டப்பிரிவு 294B ஒருத்தரை கெட்ட வார்த்தையால் திட்டுறதுக்கு பொருந்தும். இவர் அந்த நெறியாளர் யாரையும் கெட்ட வார்த்தையால் திட்டலை. 353 அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல். இவர் எந்த அரசு ஊழியரையும் பணி செய்ய விடாமல் தடுக்கலை. சட்டப்பிரிவு 4 அதாவது விமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க, பெண்களை துன்புறுத்துவதை தடுக்கும் சட்டம். அந்த சட்டப்பிரிவில் இவர் வரமாட்டார். ஏன்னா இவர் பெண்களுக்கு எதிராக யாரையும் துன்புறுத்தலை, எந்த வார்த்தைகளையும் சொல்லலை. அப்போ எந்த சட்டப்பிரிவுமே இவருக்கு எதிராக பொருந்தாது என்ற காரணத்தினால்தான் கோயம்புத்தூரில் முதலில் தொடுக்கப்பட்ட வழக்கில் இதே ஒரே அஃபென்ஸ் தான், ஒரே குற்றச்சம்பவம் தான். உச்சநீதிமன்றம் பல்வேறு நெறிமுறைகளை வழங்கியிருக்கு. உச்சநீதிமன்றம் பல நெறிமுறைகளை வழங்கியிருக்கு. இல்லை, அப்படி முடியாது. அப்படி முடிஞ்சால் அதை சட்ட ரீதியாக நம்ம எதிர்கொள்வோம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே நீதி என்பது எல்லாருக்கும் பொதுவானது. சட்டத்தின் முன்பு அனைவரும் சமந்தான். இல்லை, இது ஒரு வகையான உளவியல் சித்திரவதை, இது ஒரு வகையான மிரட்டல், இது ஒரு வகையான அச்சுறுத்தல். இது வந்து செய்ய 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 அவருக்கான ஆதரவு கூடிக்கொண்டிருக்கும். நீங்கள் முதலாக ஒரு நபரை வந்து பிடிக்காம இருக்கு, இந்த நபர் வந்து தொடர்ச்சியாக இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னு அவருக்கு எதிராக வந்து ஒரு குற்றச்சாட்டு வருது. ஒரு சிலர் கொண்டாடுறாங்க, மகிழ்ச்சி. நீங்கள் அதோட நிறுத்திருக்கணும். நெறியாளரை வந்து கைது செய்கிறீங்க. எப்படி? இல்லை, ஊடகவியலாளர்கள் வந்து விழிப்பா இல்லை, ஊடகவியலாளர்கள் விழிப்பா இல்லைன்னு தான் நான் கருதுறேன். இன்னைக்கு வந்து ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்டுக்கு நடக்கிறது, நாளைக்கு எல்லா மூத்த பத்திரிகையாளர்களுக்கு நடக்கும். இன்னைக்கு ரெட்ஃபிக்ஸை தேடி வருவாங்க, நாளைக்கு எல்லா ஊடகங்களையும் தேடி வருவாங்க. இதில் நடந்திருக்கிற சட்டம் அவர் என்ன குற்றம் செய்தார்னு வந்து வெளிப்படையாக பேசட்டும். அவர் மீதான குற்றச்சாட்டு என்ன? அவ்வளவு ஒரு பாரதூரமான குற்றத்தை அவர் செய்து விட்டாரா? அவ்வளவு ஒரு பெரிய வந்து சட்ட வீரலை அவர் செய்து விட்டாரா? அதை வந்து சொல்லட்டு. அரசு தரப்பினர் அல்லது அரசு தரப்புக்காக பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் வந்து பேசட்டு, நேரடியாக வந்து சொல்லட்டு. அப்போ இது அநீதியானது, அக்கிரமமானது, மனித உரிமைகளுக்கு எதிரானதை நம்ம பார்க்குறோம். சட்ட ரீதியாக எல்லாத்தையும் எதிர்கொள்வோம். சட்ட ரீதியாக எதிர்கொண்டு நீதி வந்து நிச்சயம் கிடைக்கி இதில் வெல்வோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.